சிங்கம் 4 வருமா? வராதா? ஓபனாக பதிலளித்த இயக்குனர் ஹரி. தமிழ் சினிமாவில் ஒரு சில கூட்டணி இணைந்தாலே கண்டிப்பாக அப்படம் ஹிட் தான் என அடித்து சொல்லலாம். தனுஷ், செல்வராகவன், தனுஷ், வெற்றிமாறன், ஷங்கர், ரஜினி என பல கூட்டணிகள் வெற்றி கூட்டணிகளாக கோலிவுட் வட்டாரத்தில் வலம் வருகின்றனர். அந்த வகையில் ஹரி, சூர்யா கூட்டணியும் வெற்றி கூட்டணியாக தமிழ் சினிமாவில் இருந்து வருகின்றனர். 6 என்ற படத்தின் மூலம் இவர்களின் கூட்டணி முதல் முறையாக இணைந்தது. 2005ஆம் ஆண்டு வெளியான இப்படம் பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்றது. இப்படத்தின் மூலம் வித்தியாசமான ஒரு சூர்யாவை ரசிகர்கள் பார்த்தனர். ரக்கடான ரோலில் சூர்யா 6 படத்தின் மூலம் முதல் முறையாக நடித்திருந்தார். அதற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்தது. படமும் பரபரப்பாக இருந்ததால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு சூர்யாவை வைத்து வேல் என்ற படத்தை இயக்கினார் ஹரி. சூர்யா டபுள் ஆக்ஷனில் நடித்த வேல் திரைப்படம் 2007ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. இவ்வாறு அடுத்தடுத்து வெற்றிப் படங்களை கொடுத்த ஹரி மற்றும் சூர்யா கூட்டணி ஹாட்ரிக் வெற்றியை எதிர்நோக்கி சிங்கம் என்ற படத்தின் மூலம் இணைந்தது. 2010ஆம் ஆண்டு வெளியான சிங்கம் திரைப்படம் சூர்யாவின் திரைப்பயணத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படமாக அமைந்தது. சிங்கம் திரைப்படம் கொடுத்த வெற்றிதான் அப்படத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் பாகங்களை எடுக்கவும் காரணமாக அமைந்தது எனலாம். சிங்கம் முதல் பாகம் பெற்ற வெற்றியே 2ஆம் பாகமும் பெற்றது. ஆனால் சிங்கம் படத்தின் 3ஆம் பாகம் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை. இருந்தாலும் ரசிகர்கள் சிங்கம் 4ஆம் பாகத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கின்றனர். ஆனால் சூர்யா மற்றும் ஹரி இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் அதன் காரணமாக இவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை என்றெல்லாம் வதந்திகள் பரவின. இந்த வதந்திகளுக்கு எல்லாம் ஹரி முற்றுப்புள்ளி வைத்தார். சூர்யாவிற்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இருவரும் நண்பர்களாக தான் இருக்கின்றோம் என்றார் ஹரி. ஆனால் சிங்கம் படத்தின் 4ஆம் பாகம் வெளியாக வாய்ப்பில்லை. ஒருவேளை நானும் சூர்யாவும் இணைந்தால் அது வேறொரு படமாகவே தான் இருக்குமே தவிர சிங்கம் 4 படமாக இருக்காது என்றார் ஹரி. சிங்கம் படத்தின் 3 பாகங்களில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களுக்கும் கதைக்கும் இடையே ஒரு தொடர்ச்சி இருக்கும். ஆனால் சிங்கம் 4 படம் எடுத்தால் அந்த கதாபாத்திரங்களுக்கும் கதைக்கும் இடையே ஒரு தொடர்ச்சி இருக்காது. அதையும் மீறி சிங்கம் 4 படத்தை எடுத்தால் அது சரியாக இருக்காது. எனவேதான் சிங்கம் 4 திரைப்படத்தை எடுக்க முடியாது என்றார் ஹரி.